கோலிவுட்டில் நட்சத்திர ஜோடியாக வலம் வரும் அஜித் மற்றும் ஷாலினியின் ஒரு புகைப்படம் வெளியானாலும் அது இணையத்தில் பெரிய அளவில் வைரலாகிவிடும். அந்த அளவிற்கு இவர்களது ரசிகர்கள் இவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் நீண்ட காலமாக அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு பல்வேறு தடங்கல்களுக்கு பிறகு சமீபத்தில் அசர்பைஜான் நாட்டில் மீண்டும் தொடங்கியது. இந்த நிலையில் கடந்த வாரம் நடிகை ஷாலினிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்று இருக்கிறது. ஆனால் நடிகர் அஜித் மருத்துவமனைக்கு வரவில்லை. இதை காரணமாக வைத்து அஜித் சென்னைக்கு திரும்பி வந்துவிட்டால் விடாமுயற்சி ஷூட்டிங் பாதியில் நின்று தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் என்பதால் அஜித் வரவில்லையாம். இதைத் தொடர்ந்து விடாமுயற்சி படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு இன்று காலை சென்னை திரும்பிய அஜித் நேராக மருத்துவமனைக்கு சென்று தன் மனைவியை சந்தித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள மதுரையில் பிறந்த நடிகை நிவேதா பெத்துராஜ் சினிமா மற்றும் பேட்மிண்டன் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டவர். ஒரு நாள் கூத்து திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினுடன் பொதுவாக என் மனசு தங்கம் படத்தில் நடித்தார். இது தவிர டிக் டிக் டிக், திமிரு பிடிச்சவன், சங்கத்தமிழன் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து பிரபலமானார். தற்போது தெலுங்கு மற்றும் கன்னட மொழி படங்களிலும் நடித்து வருகிறார். சில மாதங்களுக்கு முன் தமிழ்நாடு ஆளுங்கட்சி தலைவர் ஒருவர் நிவேதா பெத்துராஜுக்கு துபாயில் 50 கோடி மதிப்பில் சொகுசு பங்களா வாங்கி கொடுத்ததாக எழுந்த சர்ச்சையில் அதிகம் பேசப்பட்டார். ஆனால் அந்த சர்ச்சையை தைரியமாக எதிர்கொண்டு மறுப்பு தெரிவித்த நிவேதா பெத்துராஜ் நேரடியா விளக்கமும் அளித்தார். இந்நிலையில் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் கலந்து கொண்ட நடிகை நிவேதா பெத்துராஜ் அதில் தன் சொந்த விஷயங்கள் சிலவற்றை பகிர்ந்து கொண்டார். அதில், நான் என் வாழ்க்கையில் எதிர்மறையாக நினைக்கும் அனைத்து விஷயமும் நடந்துவிடும். என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்னை ஏமாற்றி விடுவான் என்றும் யாருக்காக என்னை விட்டு செல்வான் என்பதையும் கற்பனை செய்து வைத்திருந்தேன். அதேபோல் அவன் என்னை ஏமாற்றி இன்னொருவருடன் சென்று விட்டான். இப்படி நான் யோசிப்பது எல்லாம் எப்படியோ நடந்துவிடும். இப்போது வைத்திருக்கும் காரிலிருந்து எதிர்காலத்தில் நான் வாங்க உள்ள கார் வரை கற்பனை செய்து வைத்திருந்தவைதான் என கூறியுள்ளார். இதை பார்த்த இணையதள வாசிகள் யார் அந்த காதலர் என கமெண்ட் பாக்ஸில் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.